Cash grant in aid from foreign country and international relation are part of அப்படின்னு இருக்குல்ல உனக்கு கிடையாது. இப்ப இந்த இடத்துல பார்த்துருக்கோம்ல, இந்த இடத்துல என்னன்னா ரெசிப்ட் இருக்கு பாத்தீங்களா. இந்த ரெசிப்ட் தான் வருமானம், ரைட்டா? வருமானத்துல கவர்மெண்ட் ரெண்டு வரும், ஒன்னு ரெவன்யூ சைடு, இன்னொன்னு கேபிட்டல் சைடு. நான் சொல்றேன் ரெவன்யூ சைடு என்பது என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இருக்கு, அந்த வருமானத்தை திருப்பி கொடுக்க தேவையில்லாத இதெல்லாம் வருமானம் இருக்கும், அதெல்லாம் ரெவன்யூ சைடுன்னு வைப்பாங்க. டாக்ஸ் நான் டாக்ஸ் வரும். கேபிட்டல் வந்து என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு அது வருமானம் தான், ஆனா கடன் வாங்கின வருமானமா இருக்கும், பாரோ பண்ணதா இருக்கும் இல்லையா. கவர்மெண்டோட அசட்டை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கவரி ஆஃப் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா கிராண்டின் எய்ட், சாரி கேஷ் கிராண்டின் எய்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெளிநாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து வரும் ரொக்க மானிய உதவி எதோட பகுதி அப்படின்னு கேக்குறாங்களா. இங்க பாருங்களேன், அதாவது ஒரு கவர்மெண்ட் யூஎஸ்ஏ இருக்கு, நம்ம இந்தியாவுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எய்டா கொடுக்குறாங்க. அதே யூஎஸ்ஏ நம்ம இந்தியாவுக்கு வந்து லோனா கொடுக்குறாங்க. லோனா கொடுத்தா அது எதுக்குல வந்துடும்னா கேபிட்டல் கீழ வந்துடும். ஏன்னா சொன்னேன் பாரோ பண்றது எல்லாமே பார்ட் ஆஃப் எதுக்குல வந்துடும், கேபிட்டல் வந்து ரெசிப்ட் கீழ வந்துடும். ஆனா எய்டுன்னு சொல்லும் போது வந்து இந்த அமௌண்ட் திருப்பி கொடுக்கணும் அவசியம் கிடையாது தானே. ஆனா அவங்க எய்டு ஏன் கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம், ஏதோ நம்ம இந்தியாவில வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கலாம், ஏதோ வார் வந்திருக்கலாம், அந்த மாதிரிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதர் கண்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, அதர் கண்ட்ரிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எய்டு அப்படின்னு சொன்னாவே பார்ட் ஆஃப் எதுக்குல வேணா ரெவன்யூ ரெசிப்ட். நான் சொல்றேன் ரெவன்யூனாவே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா திருப்பி கொடுக்காத காசு தான் வந்து ரெவன்யூக்குள்ள வைப்பாங்க. இடத்துல எய்டு என்பது திருப்பி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பார்ட் ஆஃப் எதுக்குல வரும், ரெவன்யூ ரெசிப்டுக்குள்ள வரும், ஆப்ஷன் சி தான் வரும்.